அன்புக்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனிலே கஸஸ் என்கின்ற அத்தியாயத்தை நாம் இன்று ஃபஜரிலே அதனுடைய முதல் சில வசனங்களை பார்க்கிறோம், ஓதினோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஹஜ்ரத் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு முதல் அதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாத்தான், குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது வளர்ந்து வாலிபராக ஆன நேரத்தில் அவர்களின் ஊரில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாத்தான் என்றும், அதற்கு பிறகு அவர்களுக்கான வாழ்விடத்தை மதியன் நகரம் அங்கே வந்து எப்படி வைத்தான், அதற்கு பிறகு அவர்களின் திருமண வாழ்க்கை, அதற்கு பிறகு நுபுவத் என்கின்ற இறை செய்தி கொடுக்கப்பட்ட காலகட்டம், இதையெல்லாம் அப்படியே தொட்டு பேசுகிறான். அதிலே ஒரு செய்தியை எல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள். மிஸ்ரிலே இருந்த ஹஜ்ரத் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் மதியன் தேசத்துக்கு போனார்கள். எதற்கு போனாங்க? அது ஒரு பின்னால் இருக்கும் ஒரு சின்ன வரலாறு. அங்கே உதவி செய்ய போக 2 பேருக்கு சண்டை. உதவி செய்ய போக அந்த கதை வேறு மாதிரியாக பிரிக்கப்பட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாமின் மீது கொலை குற்றம் சுமத்தப்படுகிற அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது. இப்ப அந்த ஊர்ல இருந்த ஒரு நல்ல மனிதர் ஒருவர் சொன்னார், நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க, உங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான திட்டங்கள்லாம் தீட்டப்படுது, தயவு செஞ்சு போயிருங்க, வெளியேறுங்க என்று ஒருவர் சொன்னார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறாங்க. அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு போனார்கள். அப்படியே போய் இருந்தது எகிப்து. ஆனால் கால் போன போக்கில் போய் கடைசியில் மதியனுக்கு போய் சென்று விட்டார்கள். மதியனுக்கு போய் சேர்ந்தால் ஊர் தெரியாது, பேர் தெரியாது, முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வின் உதவி நமக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் நற்காரியங்கள் செய்து விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய வேண்டும். நல்லது செய்யணும், நல்லதை செய்ய வேண்டும். நல்லது அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்மையாகட்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகட்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சில உபகாரங்களாகட்டும், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாகட்டும், இதை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய வேண்டும். வெறுமென்ன துஆவை மட்டும் கொண்டு எதுவும் இல்லாமல், எந்த நற்காரியங்களில் ஈடுபடாமல், சமூகத்தோடு ஒட்டுறவு இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய இபாதத், தன்னுடைய வணக்கம், தன்னுடைய தொழுகை, தன்னுடைய துஆ இப்படி மட்டும் ஒருவர் சுருங்கி போய்விட்டால் அவருடைய துஆக்களில் பலன் இல்லாமல் போய்விடும். நாம் கூட பல தடவை கேட்டிருப்போமே, அநியாயக்கார அக்கிரமக்கார ஒரு ஊரை பெரும் பாவங்களும் சொல்ல முடியாத அளவிற்கு தீமைகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஊரை அழிக்க அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். அந்த ஊர்ல எல்லா பேரும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். எங்க திரும்பினாலும் பாவமும் தீமையும் தான் பெருத்து ஓடுகிறது. ஆனா இவ்வளவு தீமை உள்ள, இவ்வளவு பாவம் உள்ள ஊரை அல்லாஹ் அழிக்க சொல்லிருக்காங்கன்னா நியாயம்தான் அப்படின்னு நினைச்சுட்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போனார்கள். அந்த ஊரில் ஒரு ஓரத்திலே ஒரு மஸ்ஜிதிலே ஒரே ஒருவர் மட்டும் தொழுதார், வணங்கினார், இபாதத் செய்தார், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுதார், துஆ செய்கிறார். இந்த ஊர்ல நீ இப்படி ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கே ஆச்சரியம், யா அல்லாஹ், இவருக்காக வேண்டியாவது இந்த ஊரை நீ விட்டு வைக்கலாம் அல்லவா? உன்னை மறந்தவர்கள், உனக்கு பாவம் செய்பவர்கள், உனக்கு எதிரணியில் இருக்கிற தீமை செய்பவர்கள் இவ்வளவு கூட்டமாக இருந்த பொழுதிலும் கூட ஒருத்தர் இவ்வளவு கண்ணீர் விடுறாரு, இவ்வளவு கதறாரு, இவ்வளவு தூரம் உன்னை நெருங்கி இருக்கிறாரு. அல்லாஹ் சொன்னா அவரை முதல்ல முடிச்சிருக்கான், அவரை முதல்ல முடி, அதுக்கடுத்து ஊரு மேல கை வச்சுக்கிறாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான்? ஆமா, இவ்வளவு தூரம் நடக்குது அநியாயம் அக்கிரமம், பார்த்துட்டு சும்மா இருக்காரு. இவ்வளவு தூரம் பாவங்கள் நடக்கிறது, ஒரு வெறுப்பாவது உள்ளத்துல வேண்டாமா? மன் ரஆ மின்கும் முன்கரன் فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه. அநியாயங்களை ஒருவர் பார்த்தார் என்றால் முடிந்தால் கை கொண்டு தடுக்கட்டும், மாற்றட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பல்கி கையில் அப்படின்னா
மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கட்டும். மாற்றம் எப்பொழுது வரும்? வார்த்தைகளால் வரும், அல்லது நம்முடைய பவரை கொண்டு சக்தியை கொண்டு பயன்படுத்துவதனால் வரும். மாற்றட்டும். முடியலையா? நாவை கொண்டு பேசட்டும். பேசி என்னையா இது அப்படின்னு சொல்லி மாத்துங்க. அதுவும் வாய்ப்பு இல்லையா? அதற்கு ஒரு சக்தி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தால் அது பாவம் என்று நினைத்து கருதி அதை விட்டு ஒதுங்கி இருக்கட்டும். மூணாவது ஸ்டேஜ். அந்த எண்ணம் கூட அந்த மனசுக்கு வரலையே. இவர் இறுதி எண்ணத்துக்கு என்ன, அவர் செஞ்ச இபாதத்துக்கு என்ன பலன், அவர் கேட்கிற துவாவுக்கு என்ன பலன்? முதல்ல அவர் கை வைங்கன்னாங்களாம். நான் அதில் ஜிப்ரீல் இஸ்லாமத்துக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்கொண்டு, அப்போ நன்மைகள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கும் செய்ய வேண்டும், அடியார்களுக்கும் செய்ய வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகள் ரெண்டு. நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று மட்டும் சுருங்கிவிட்டால் நாம் துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய இபாதத்து தான் அங்கீகரிக்கப்படும் நினைச்சிட வேண்டாம். பொது காரியங்களிலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களிலும் நம்முடைய கவனங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். வாங்க இந்த செய்திக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மதியத்தில் வந்து நிற்கிறாங்க, ஒன்றும் தெரியல. இப்பதான் ஒரு ஊருக்கு ஓரத்திலே எல்லை புறத்திலே தண்ணி இருக்கிறதுக்காண்டி குள்ளமா வருதுங்க மக்கள். ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது. நிக்கிறத கூட்டத்தை பார்த்தா மணிக்கத்துல காத்து கிடக்கிற போல தெரியுது. ஒரு கூட தண்ணி குடிக்கிற தண்ணி கஷ்டத்துல நம்ம உணர்ந்துதான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு ஓரத்துல ஒரு ரெண்டு பெண்கள், இளம் பெண்கள் நிக்கிறாங்க. தண்ணி எடுத்து போனவங்க எல்லாம் வரிசையா வந்து இந்த அம்மா அம்மாவை மட்டும் பக்கத்துல இருந்தது. பக்கத்துல போயிருக்காங்க. என்னமா விஷயம்? ஏன் எல்லாரும் தண்ணி எடுத்துருக்காங்க, நீங்க கூட ஓரத்தில் நிக்கிறீங்க? கூட்டமா இருக்குது. ஆண்கள்லாம் நிக்கிறாங்க. நாங்க எப்படி அங்கே போய் கிடக்குறது? எல்லாம் முடிச்சுட்டு போட்டு கடைசியில எல்லாம் போன பின்னாடி நாங்க போய் பிடிச்சுக்கிறோம். வேற தண்ணி கிணறே இல்லையா அங்க? இது மட்டும் தானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இந்த பெண்கள் சொன்னாங்க இருக்குது, ஆனா அது தூர்ந்து போய் இருக்குது, மூடி போட்டு மூடப்பட்டு. அதனுடைய மூடியை திறக்கிறதுக்கே எங்கள்ல யாருக்கும் சக்தி கிடையாது. நாங்க எங்கிட்டு போட்டு அந்த கிணறு தண்ணி எடுக்க முடியும்? எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட இடத்த காட்டினாங்க. நேரம் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நபியாச்சு, நபியாக ஆக்கப்பெற இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். சராசரி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட பன்மடங்கு 100 மடங்கு அதிகமான ஆற்றலை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்குவார், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். எனவேதான் நம்ம குடும்பத்தில் படக்கூடிய கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியல. ஆனா நபிமார்கள் சமூகத்தினுடைய கஷ்டத்தை தலைமையில் தூக்கி போட்டு சர்வசாதாரணமாக நடந்து போனார்கள். ஏன்னா அவங்களுக்கு மன ரீதியாவே அல்லாஹ் பலத்தை கொடுத்துருக்கான், உடல் ரீதியாக கொடுத்துருக்கான். போனாங்க, ஒருத்த கையால் தூக்கி எரிச்சிட்டாங்க மூடிய. தண்ணியை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை இறைச்சி கொடுத்து அவங்களுக்கு போயிட்டு வாங்க அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் அன்னைக்கு நான் போது, ரப்பி யா அல்லாஹ் லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நான் இப்ப நிற்கதியா நிக்கிறேன், எதுவும் இல்லாமல் இருக்கிறேன், தங்கிறது கூட எனக்கு கிடையாது, அடுத்த வேளை சாப்பாடு தெரியவே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இப்போ நீ எனக்கு என்ன நலவு கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் ரொம்ப தேவையான, என்ன கொடுத்தாலும் சரி அதன் பக்கம் எனக்கு ரொம்ப தேவை இருக்கிறது, எனவே வழிகாட்டு என்று துவா செய்கிறார்கள். வரலாற்று எழுதுறாங்க, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும், ஒரு திருப்பு முனை. மூசா அலைஹிஸ்ஸலாமின் வாழ்க்கையின் திருப்பு முனையே இந்த துவா தான். அவர்கள் நபியாக ஆகுவதற்கு, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்கு, திருமணம் முடிப்பதற்கு, வேலை கிடைப்பதற்கு, தங்குவதற்கு இடம் கிடைப்பதற்கு, ஒரு மகத்தான பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து மறுபடியும் திறவுள் இருக்கக்கூடிய ஊருக்கு அனுப்பியதற்கு எல்லாத்துக்கும் மூலதான் துவா. அல்லாஹ் உடனே துவாவை கேட்டார்கள். அல்லாஹ் வேலை கொடுத்தான், உணவு கொடுத்தான், ஒரு நபியை சந்திக்க வாய்ப்பு தந்தான், அந்த நபியை கொண்டு ஆறுதலை கொண்டான். அதாவது ஒரு கஷ்டப்படுற சமயத்துல அந்த மாதிரி கஷ்டப்பட்ட அவர்களுடைய அனுபவங்களை கேட்கணும். நானா படாதான் நீ பெற போற, எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு பட்டிருக்கோம், இதெல்லாம் சும்மா துடுப்பி போ கடந்து போ அப்படின்னு சொன்ன மாதிரி ஆறுதல் தந்துட்டா அதை விட பெரிய ஒரு சுகம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அங்க ஆறுதலை கொடுத்தான். பல விஷயங்களை செஞ்சான். ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த செய்தி, இந்த துவா நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நன்மைகள் நம்மோடு நிறைந்திருக்க வேண்டும். அது அல்லாஹ்விற்கு ஆற்றக்கூடிய கடமைகளாக இருந்தாலும் சரி, அடியார்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டும் இணைகிற பொழுதுதான் நம்முடைய துவாவுக்கு பவர் சக்தி கூடுது. மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எந்த தேவைகள் நமக்கு ஏற்பட்டாலும், எவ்வளவு
எவ்வளவு தூரம் நமக்கு முடியாத விஷயங்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டக்கூடிய ஒரு மகத்தான துவா தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுற துவா. தேவைப்படுபவர்கள் சூரா கஸஸ் என்கின்ற அத்தியாயத்தை திறப்புகள். திருக்கி 2-3வது பக்கத்திலே இந்த துவா இடம்பெறுகிறது. வல்லவன் அல்லாஹ் ஓதுகிற வாய்ப்பையும் முழுமையான முறையிலே அதற்குரிய நன்மையை அடையக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும்